நெடுஞ்சாலைகளை ஒட்டி அமைந்துள்ள மால்கள் மற்றும் திருமண மண்டபங்களால் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக அங்கு சர்வீஸ் சாலை கட்டாயம் என்கிற தமிழக அரசின் முடிவு குறித்து மக்கள் குரல் பகுதியில் கள்ளக்குறிச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். இந்த முடிவு வரவேற்கத்தக்கது, பாராட்ட வேண்டியது. இதை அரசு எந்த அளவில் நடைமுறைப்படுத்துகிறதோ அதை பொறுத்து தான் இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு நெடுஞ்சாலை சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற பெருநகரங்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் பயணப்படவே முடியல. எல்லா இடங்களிலுமே போக்குவரத்து நெரிசல். குறிப்பிட்டு சொன்னா ஆம்புலன்ஸ் கூட சில நேரங்களில் போக முடியாம அதனால உயிரிழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் கூட இருக்கு. இதுக்காக சர்வீஸ் ரோடு கொண்டு வருகிற போது இப்படிப்பட்ட சிக்கல்களை தவிர்க்க முடியும். அது நாங்கள் வரவேற்கத்தக்கிறோம். அது உடனடியாக செய்து கொடுத்தால் எங்களுக்கு நல்லது. நானே எத்தனையோ முறை பசங்களை ஸ்கூல் கழிச்சு போகும்போது அந்த மால்கள் மண்டபத்து வழியாக போகும்போது கடும் பாதிப்பு ஏற்பட்ட காரணத்தில் கரெக்டான டைமுக்கு பசங்களை ஸ்கூலுக்கு அழைக்க செல்ல முடியாமல் ஸ்கூல்லேயே நாங்கள் பர்மிஷன் சொல்லிட்டு பிள்ளைங்களை விட்டு வரோம். அதனால் இனிமேல் அந்த தவறுகள் நடக்காமல் இருக்க தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த சர்வீஸ் சாலை அமைத்து கொடுத்தால் எங்களுக்கு நல்லதாக இருக்கும். சில நெடுஞ்சாலை ஓரங்களில் மக்கள் எதிர்ப்புறமாக வண்டியில் வரத்தோ இருக்கிறதுனால நிறைய இடங்களில் விபத்து நடக்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் ஒவ்வொரு நெடுஞ்சாலையிலையும் திருமண மகால்கள் இந்த மாதிரி மண்டபங்கள் வச்சுருக்கவங்க சர்வீஸ் ரோடு வச்சுருந்தா அது ரொம்ப நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். அவங்களுக்கும் பார்க்கிங்க்கு வசதியாக இருக்கும், மக்களுக்கும் எந்த வித இடையூறு இல்லாமல் இருக்கும். அதனால் இது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஏன்னா இப்போ எல்லா ஊர்லேயுமே இப்போ கல்யாண மண்டபம், மால் இருக்கிற இடம்லாம் 50 பைக்கு 100 பைக்குன்னு நிறுத்திடுறாங்க. ரெண்டாவது இப்போ ஒவ்வொருத்தர் கையிலையும் பைக் இருக்கிறதுனால ரோட்லேயே வேறு நிறுத்திடுறாங்க. அதனால் போக்குவரத்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்கிது. எல்லா வண்டியுமே நிற்கிது. எல்லா மக்களுக்குமே இது ஒரு பெரிய மனக்குறைவு தான். மால்கள் மற்றும் திருமண மண்டபங்கள் உள்ள பகுதிகள், ஒட்டியுள்ள பகுதிகளில் கட்டாயமாக சர்வீஸ் சாலை அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அது பற்றி கள்ளக்குறிச்சி பகுதி மக்கள் கூறும் கருத்துக்களை கேட்டோம். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advt@dttv.in.